வணக்கம் மிஸ்டர் மாங்க். எஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக திராவிட கட்சிகளே ஆண்டிருந்த தமிழ்நாட்டில் வேற ஒரு புதுசாக ஒரு திராவிடம்ன்ற பேர் இல்லாத கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அவங்களுக்கே தெரியாது. அதான் ட்விஸ்டே இருக்குதுல்ல. இது என்ன கருத்து சொல்கிறது, இது வந்து நம்ம மக்கள் ஓட்டு போட்டதை பற்றி தான் நம்ம சொல்லணும். மக்கள் சரி குறை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரும் ஜென்யூனாகவே அந்த மாற்றம் வேணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு 10% இருந்தாலுமே இந்த மிச்சம் 25% எப்படி வந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. அது வித்தியாசமான ஓட்டிங் பேட்டர்னாக இந்த வாட்டி. அதாவது பேரன் சொன்னார், வீட்டில் பசங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க வீட்டிலே மாற்றி போட்டுருக்காங்க ஓட்டு. அது அந்த அந்த ஓட்டிங் பேட்டர்னோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்திருக்கு. அதுவும் வந்து ஃபுல் மெஜாரிட்டி வராமல் ப்ரீவியஸாக இருந்த ஆளும் டிஎம்கே கட்சி வந்து அவங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் கடன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வாங்கி அதை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 2 நாள் ஆயிருக்கு, அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளிலிருந்து நாங்கள் ஓட்டு போட்ட இதுலேருந்து சப்போர்ட்டில் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துருக்க விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கோட் சூட் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கா. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டை ஒரு மாடர்னாக்கப்போட ஒரு செயலாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. உங்களோட எண்ணம் என்ன? இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து அப்சல்யூட் ரைட். ஏன்னா அதை யாரும் மறந்துடக்கூடாது. ஆக்சுவலாக யார் சப்போர்ட்டில் அவர் இருக்காருன்னு. அதே மாதிரி யார் தீய சக்தி சொன்னார், தீய சக்திக்கு ஓட்டு போட்ட மக்களோட பிரதிநிதிகளை அவர் வந்து இப்போ கடன் வாங்கி தான் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுவும் யாரும் மறந்துடக்கூடாது. இப்போ கோட் சூட் பற்றி பேசும்போது உதயநிதி எனக்கு வந்து நான் பயஸாக பேச விரும்பல, ஆனால் இது பயஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உதயநிதி வந்து டிஷர்ட் பேண்ட் போட்டு வந்ததுக்கு அதாவது தான் குதிச்சாங்க எல்லாருமே. மரபு மீறாரு, இது வந்து தமிழ்நாடு மரபே கிடையாது, எது ரூல்ஸ் கிடையாது, ட்ரெஸ் தான் போகணும் கிடையாது, பட் ஆனால் மரபு மீறாருங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து. பட் ஆனால் ஒரு கோட் சூட் போட எனக்கு தப்பு கிடையாது. எனக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து அவருடைய விருப்பம் தான் அது. ஆனால் இதனால ஒரு தமிழ்நாடே மாறிடுமா, தமிழ்நாடே மாறிடுச்சா அப்படின்ற மாதிரினா எனக்கு தெரியல. இது வந்து அம்பேத்கர் கோட்டு போட்டலாம் கிடையாது, அந்த சீன் கிடையாது. இங்கே இது வந்து ஒரு அவருக்கு பிடிச்சிருக்கு போட்டா நினைக்கிறேன். அதெல்லாம் எந்த சிக்னிஃபிகண்டான மாற்றம்லாம் எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி சட்டசபையில ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கூட பார்த்தேன். ஒருத்தர் ஒரு க்ரீன் ரெட் கலர் ஷர்ட் போட்டு எனக்கு செக் போட்டு உட்காந்துருந்தாரு. அது நல்ல வரவேற்பு தான் எனக்கு. ஒரு வேட்டி சட்டை போட்டு கரை வெட்டி போடுறது அது சேஞ்சாக பார்க்குறேனே தவிர அது ஒரு ஃபினாமினலாக ஒரு களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, தமிழ்நாடு மாடர்ன் ஆகிடுமான்றது அதில் ஒரு சிம்பாலிக் ஜெக்ஷனாக பார்க்குறேன். அவங்கள விருப்பமாகவும் பார்க்குறேன். அதோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியேற்பு விழாவில் வந்து நிறையா நிகழ்வுகள் நடந்துச்சு. நிறையா சுவாரஸ்யமான நபர்கள் வந்தாங்க. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது என்னென்ன விஷயம்னு சொல்ல முடியுமா? பதவியேற்பு விழா வந்து நிறையா அதே அகைன் அவர் கோட் ஷூட் போட்டது ஒரு புது விஷயமா இருந்தது. அதே மாதிரி வந்து அவரை வந்து அவர் தோழி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, மனைவி வரல. அது ஒரு அதனால் எனக்கு என்னை பார்த்தா பெரிய தப்பு கிடையாது. எனக்கு தப்பு கிடையாதுன்னா அட்ஸ் ஏ பர்சனல் அக்கார்டிங் டு மீ. எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியல. அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அவசியமாக நம்மளுக்கு கிடையாதுன்னு தோணுது எனக்கு. பட் ஸ்டில் அது அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக நிறைய பேர் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ஏதோ பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வாட் எவர் இட்ஸ் பர்சனல். அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ண அவசியம் இல்லை வெளியே. ஆக்சுவலாக அதை தூக்கி வச்சு பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் அவங்க கூட வாழ்த்தீங்களா, அது ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்னொருத்தருடைய லைஃப்பை நீங்கள் வந்து சிதைச்சிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அவர் அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக செட் ஆகுது. இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட இப்போது நீங்கள் அவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்களான்னு தெரியல. மக்கள் நீங்கள் பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் எல்லாமே வந்து அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ நீங்கள் ஃபார்வர்டாக இருக்கீங்களான்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேச்சுக்கு பேசுகிறீங்க. இதே வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுமா? உங்களால் ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் இருந்தோ இல்லை ஒரு உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில உங்களால் வெளியே வர முடியுமா? அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கா? ஃபஸ்ட்டு பெண்களை கேட்குறாங்க. நம்ம நாட்டு பெண்களை கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பேஸாக உங்களுக்கு இருக்கா இங்கே வாழ்க்கையில்? அந்த ஸ்பேஸில் இல்லை. ஒரு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் ஏற்றிட்டு போகிற ஸ்பேஸ் கூட உங்களுக்கு கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கைக்கு போகிற ஸ்பேஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ பேசுகிறீங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் நான் மாறுபடுறேன். இந்த இடத்துல அவரோட பர்சனல், அது அவங்களோட பர்சனல். அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க முடியாது. அதாவது நம்ம வாழ்க்கைன்ற சென்ஸில் பொதுவாக யார் வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க முடியாத விஷயம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து
லைக் அந்த பதவி ஏற்றுக்கிட்டு வந்து ஒரு எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது சினிமா டைலாக் மாதிரி இருந்துச்சு. இது இங்கே ஷூட்டிங் பண்ணிடலாம் நினச்சிட்டான் ஆக்சுவலாக. பட் ஆனால் திருப்பி கவர்மெண்ட் திருப்பி பண்ண சொன்னார். அது பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோனா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் யாரும் கண்டுக்கல ஆக்சுவலாக, நிறைய பேர் கண்டு விட்டாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து மேடையில் இருக்கும்போது யாருமே ராகுல் காந்தியை பற்றி பேசாததும், மந்திரிகள் வந்து ராகுல் காந்தி வந்து தேங்க்ஸ் சொல்லாததும், அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க யாருமே பதவி இருக்காததும், மினிஸ்டர் பதவி இருக்காததும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஸோ காங்கிரஸ்க்கான முக்கியத்துவம் பெருசாக அங்கே எதுவுமே இல்லாத சமயம் ராகுல் காந்தி வந்துட்டு போனதுன்றது வந்து என்ன ஒரு நட்பின் அடிப்படையிலையா, இல்லை அதே மாதிரி ஒரு திமுக வந்து ஃபுல்லாக டக்குன்னு நினைச்சு வந்தது, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது என்ன ஒரு ராகுல் காந்தி விஜய் ரிலேஷன்ஷிப்னு தெரியல. நிறைய கன்ஃபியூஷன். அதே மாதிரி நடிகைகள்லாம் ஸ்டேஜ் ஏறிட்டாங்க கடைசியில். இந்த மாதிரி ஒரு பேச்சு ப்ரோட்டோகால் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்துச்சு. ஆமாம், ஏன்னா வந்து கவர்னரோட ஒரு இந்த ஃபுல் ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க. அதில் வந்து எப்பயுமே வந்து அந்த அமைச்சர் கேபினெட்ஸும் அப்புறம் அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் இருப்பாங்க, கவர்னர் இருப்பார். ஆனால் வந்து இதில் என்னென்னா ராகுல் காந்தியும் சேர்ந்து அந்த புகைப்படத்தில் வந்து உட்காந்து இந்த பார்க்கணும். ராகுல் காந்தி தான் ஓகே. ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர், அவரோட ஒத்துக்கலாம் பிரச்சனை. ஓகே, அதோட ஒரு பொசிஷன் இருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் மனைவி அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க, அது ஓகே. ஆனால் இன்னொருத்தர் வந்து நான் குடும்பத்தோட இல்லை தனியாக இருக்கேன்னு சுட்டிருந்தவர், அவர் குடும்பம், மாமியார், மாமனார் எல்லாரும் இருந்தாங்க. அது அதை பற்றி ஆதவர்ஜுனா தான் சொல்லுவேன். ஆமாம், ஆதவர்ஜுனா வந்து அவங்களோட மாமியார் இருந்தாங்க. ஏடிஎம்கேல யாரும் வரல, ஆனால் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி நிறைய வந்தது நானும் பார்த்தேன். அது அவங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. பட் ஆனால் அப்போ அவங்க ஃபேமிலியே ஒரு நெரேட்டிவாக இருக்கான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. எல்லா கட்சியிலும் ஒரு ஆள் இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. ஹூ நோஸ். அதான் இப்போ எப்பயும் மார்ட்டின் அவர்கள் வந்து எங்கேயும் பெரிய அரசியல் இதில் கலந்துட்டவங்க பார்த்ததில்ல. ஆனால் இந்த இடத்துல மார்ட்டின் வந்தது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மார்ட்டின். ஆமா, அது வந்து அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. அவங்க ஈடுபட்டு இருந்த பிஸ்னஸ் பட்டு இருக்க பிஸ்னஸ் அப்படி ஒரு லாட்ரி அப்படின்ற போது நம்ம தமிழ்நாடு லாட்ரி ஒழிச்சது காரணம் வந்து நிறைய சாவுகள் வந்தது. லாட்ரி நம்பி நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஒரு குடியோட ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு, ஒரு கள்ளசாரத்தோட பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால வந்து லாட்ரி ஒழிச்சாங்க. லாட்ரி இப்போ கேரளாவில் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம மக்கள் வாங்கிட்டு வர பார்ப்போம். ஆனால் பெரும்பான்மையான யூத்துக்கு வந்து லாட்ரினா இப்போ என்னன்னு தெரியாது. இப்போ கேம்பிளிங் அப்படின்ற விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சீட் ஆடிட்டு இருப்பாங்க, காசு ஆடுவாங்க. இப்போ அங்கங்கே பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு யூத் கிட்ட அது இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னன்னா, அவங்க அந்த குடும்பமே ஒரு எல்லா பவர் ஸ்ட்ரக்சர்ல அங்கங்கே இருக்கும்போது இது எப்படியா சாத்தியப்படுத்திடுவாங்கன்னு பயமா இருக்கு எனக்கு. அது சாத்தியப்படுத்துறதுன்ற ஒரு விஷயம் வந்து என்ன இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா ஊர்லையும் லாட்ரி இருக்குது, என்ன பண்ண. ஆனால் அப்படி கிடையாது அந்த விஷயம். அவர் சீப்பாக நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் 10 ரூபா செலவு பண்ண பார்ப்பீங்க. அது 10 ரூபான்றது வந்து 100 ரூபா 1000 ரூபாய் வரும். பெல்காக வாங்கி எதுவுமே கிடைக்காம அதே நம்பி உட்காந்துட்டு இருந்தப்ப நிறைய பேர் சாவல் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்க பசங்க பார்த்துருப்பாங்க, தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருப்போம். அதை லாட்ரி சர்டிஃபிகேட் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதனால அழிஞ்சவங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது ஏன் அது பேன் பண்ணப்படுதுன்னு பார்த்துருக்கோம். இந்த குடும்பம் உள்ளே வந்துட்டா அது பரவலாக திருப்பி வந்துருமோ அப்படின்றதையும் நம்ம ஒரு அச்சப்பட வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து 108 சீட்டு தான் இருந்தது. ஸோ பெரும்பான்மையானதுக்கு சீட்டு வேணுன்ற போது வந்து சிபிஐ, சிபிஎம்மு, அதுக்கப்புறம் வந்து விசிகா வந்து கடைசியாக தான் வந்துச்சு. அது ஒரு 2 நாளாக ஒரு ப்ராசஸிங் வந்துச்சு. அதுக்கான விளக்கமும் வந்து அந்த கட்சிக்காரவங்களாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதனால தான் லேட் ஆச்சு, டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க. ஏன்னா வன்னியரசு அங்கே வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டார், வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்காவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து திருமாவர்களை வந்து மிகப்பெரிய சாதி ரீதியாக ரொம்ப வன்மத்தோட பேசினது பார்க்கும்போது, அதுவும் தாண்டி சரி அவங்களாச்சும் வந்து ஒரு அரசியலை பற்றி ஆழமாக தெரியும். ஆனால் சனம் செட்டின்றவங்களுக்கு அவங்களுக்கு அரசியல் பற்றி தெரியுமான்றது இல்லை. ஆனால் வந்து அவங்க ஒரு பொது வெளியில் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது அவங்களுமே வந்து இந்த 2 சீட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் பேசினாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனம் செட்டி. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு என்னன்னா, யாருமே வந்து அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனங்கள் வைக்கலாம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்க யார், எங்கே இருக்காங்க, ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த சனம் செட்டி நீங்கள் சொல்லும் போது, முக்கியமாக சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தெரியல நான் ஜட்ஜ் பண்ண நான் விரும்பலை. அது எனக்கு வந்து எந்த இதுனா, ஆனால் அவங்க ஒரு வன்மத்தோடு பேசினாங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை தள்ளிவிடும். அவங்க ஒரு இது கூட ஒரு விளம்பரத்தோட பேசியிருக்கலாம். டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சதும் முக்கால்வாசி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நிறைய இருந்துச்சு. அந்த இப்போ அந்த அக்கௌண்ட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா 0 போஸ்ட் 0 ஃபாலோவர்ஸ் இருக்கும். அவங்க நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ரேண்டம் நேம் இருக்கும், ரேண்டம் பிக்சர் இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபைலில் இருந்து
ஏகப்பட்ட வன்மங்கள் இருந்துச்சு. முக்கியமா சாதிய ரீதியான வன்மங்கள். இது திருமாவை சுற்றி ஆல்ரெடி கட்டப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதை திருப்பி கொண்டு வந்து இன்னும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு மேக்னானிமிட்டியாக பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த சமயம். 2 நாளாக அவரை பற்றி நீ உனக்கு என்ன இது அறிவாலயத்தில் கக்கூஸ் கலவனம் தான், எனக்கு அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து யாரை பேசுறீங்க நீங்கன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஆனால் எனக்கு வந்து இதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு தோணுதுன்னா, இது பேசும்போது நிறைய அம்பேத்கரிஸ்ட், ஸோ அவங்க அம்பேத்கரிஸ்ட் சொல்லிட்டு நிறைய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கவங்களும் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ நம்ம சப்போர்ட் பண்ண போனா நீ திமுக காரன் தானே, உன் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ண போறியான்ற மாதிரி நம்மளே பேசினாங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுன்னு கிடையாது, நீங்க யாரை பேசுறீங்கன்னு இருக்குல்ல. அவரு சும்மா ஒரு என்ன லோக்கல் பொலிட்டீஷியனா இல்லை அந்த மாதிரி ஆளான்னு கூட அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட வேணும்னே பண்ணப்பட்ட ஒரு சாதிய காழ்ப்புணர்ச்சியை அப்பட்டமா வெளியிட்ட ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு அவங்க பேசினது கூட பிரச்சனை கிடையாது எனக்கு, ஓகேவா. அதுக்காக பல பேர் மௌனமா இருந்தாங்க, பல பேர் மௌனமாவே இருந்தாங்க. அதுதான் எனக்கு இன்னும் வந்து, அதாவது எப்பயுமே அம்பேத்கரை பத்தி பேசிட்டு தலித்துகள் பத்தி, தலித்துக்கு முன்னுரிமை பத்தி பேசிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு தலித்திய தலைவரை வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணும்போது அமைதியா இருந்தது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி நெடுதலா இருந்துச்சு. ஆனா அவங்கள சொல்லி ஒன்றும் இல்லை, அவங்களும் ஒரு நரேட்டிவ்ல தான் இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஆமாம், நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அது தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் அவங்களாம் வந்து இந்த எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு. சாதி, மதம், இன்னும் மொழியெல்லாம் கடந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை ஸ்டார்ட் பண்ணது ரஞ்சித் அவர்கள். அதாவது என்னென்னா, பொது தொகுதியிலேயே வந்து பல தலித்களை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாரு விஜய் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான டேட்டாவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக போய் பார்த்தா ஒரே ஒரு தலித் தான் நின்றுருக்காரு, அதுவும் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ்ன்ற ஒருத்தர் தான். மற்றபடி அந்த சைட்லேருந்து டேட்டாவே வரல. இந்த கட்டமைப்பு எதுக்கு வந்து இதை பண்ணணும்? அதே மாதிரி ரஞ்சித் அன்னைக்கு ஓட்டு போடும்போது கூட ஒயிட் ஷர்ட்டை அந்த காக்கி ஃபேன் போட்டு தான் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு கருத்து? ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும், அவர் நீலம் பண்பாட்டு மையம் பொறுத்த வரைக்குமே வந்து என்ன அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அது வந்து ஒரு திமுகவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னு எனக்கு புரியுது. திமுக பண்ண சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க பேசுறாங்கன்றது நம்ம ஒரு விஷயம் அரசியல எடுத்துக்கலாம், ஓகேவா. இவங்களும் தான் சொன்னேன், திருமாவளவனை பற்றி மற்றவங்க பேசும்போது கம்முன்னு தான் இருந்தாங்க இவங்க, ஓகேவா. அண்டு இப்போ ரஞ்சித் வந்து ரஞ்சித் கட்டமைச்ச ஒரு நரேட்டிவ்னு ஒரு இருக்குல்ல, இது ஜாதி வீதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது, அதை நான் அப்பட்டமாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா விஜய்க்கு விழுந்த ஓட்டு 35% தான் ஓட்டு, மிச்சம் 65% ஓட்டு விழுந்திருக்கு திமுகக்கும் அதிமுக பிற கட்சிகளுக்கு விழுந்திருக்கு. இப்போ அந்த 65% ஜாதி ரீதியெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்களா? அது கூட விட்டுருவோம், ஓகே, அது ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஜாதி ரீதியாக வந்து ஓட்டு போடாங்கன்னு நானும் வைக்கிறேன். இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஓட்டு போடுறோம், யார் இவரு, அந்த கேண்டிடேட் யாரு, அது எங்க உள்ளவர், எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டவங்க தான். அதை வந்து ஒரு மாற்றமாவோ ஒரு புரட்சியாவோ பார்க்க ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன் அப்படின்னா, ஓகே இப்போ இவங்க ஓட்டு போட்டது சரி அப்படின்னு நீங்க சொல்றது கூட ஒத்துக்கிறேன், ஓகே, அவங்களோட கான்சியஸ் டெசிஷன், டிவிக்கு ஓட்டு போட ஓட்டு போட்டாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்தை திணிக்கும் போது, தலித்துக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க, தலித்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஜாதி பார்க்காம அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அப்பட்டமான ஒரு பொய். அது அவங்க நினைச்சிக்க நல்லா இருக்கும். அது வந்து அதுதான் இந்த மாற்றம் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க இவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றத்துக்காக நீங்க போராடுறீங்கன்னா நீங்க இவ்வளவுதான். நல்லா டைரக்டர், நல்லா எழுதுறீங்க, நல்லா படம் பண்றீங்க, நல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட், கல்ச்சுரலா ஒரு விஷயம் மூவ்மெண்ட் கொண்டு போறீங்க, இந்த மூவ்மெண்ட் நீங்க தான் கொண்டு போறீங்க நீங்க. ஆனா இது பண்றதுக்கான காரணம் அவருக்கு என்ன வந்து, யார் மேல அவருக்கு இல்ல, அந்த காரணம் நான் என்ன பாக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த தலித்தை ஐசோலேட் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து நம்ம தனியான ஆளுங்க அப்படின்னு கொண்டு போய் வைக்கிற, அது வந்து அவங்களுடைய ஒரு ஃபியர்னாலே நடக்குதோ, இல்ல தலித்ஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல கலக்கவே விடாம நிறைய விஷயம் நடக்கும் இங்க. அந்த நரேட்டிவ் நான் பாக்குறேன். அது ஏன்னா திரும்ப எப்பயுமே சொல்லுவார், தலித்ஸ் வந்து எப்பயும் மெயின் ஸ்ட்ரீம் வரணும், எல்லாரோட கலக்கணும், சமமாகணும். அதுதான் இப்போ எப்படி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு அகரகாரம் எப்படி ஒன்று இருக்குதோ அதே மாதிரி இது ஆகுதோன்னு தோணிட்டு இருக்கு.
எக்ஸ்க்ளூசிவா இருக்குல்ல. ஆனா ஆல்ரெடி வந்து தலித் மக்கள் வந்து ஒதுக்கப்பட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத மாதிரி தானே இருந்தாங்க. இல்ல நான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து தலித்துக்கு வந்து அவங்க தலித் மக்களுக்கு கிட்ட வைக்கிற வன்மங்கள், அது அதே மாதிரி தலித் மக்களை பத்தி இருக்கிற நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இவங்க இப்படிதான், இங்க குணமே இப்படிதான் இருக்கும், இவங்க இதுதான் லாக்கி அந்த மாதிரி ஒரு சின்ன, அதெல்லாம் வந்து மற்ற மக்கள் தலித் மக்கள் கலந்தாதான் அதெல்லாம் உடையும், பொதுவா இருந்தாதான் உடையும். ஆனா பொதுப்படையா இல்லாம நீ என்ன அடிச்சிருவேன், நீ அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே போயிட்டு அவங்கள தனியாக்குறதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதே மாதிரி நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்குது. இப்போ விசிகேன்னு ஒரு பார்ட்டி இருக்கு, பிஎஸ்பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. பிஎஸ்பின்னு பார்ட்டின்றது ஆம்ஸ்டாங் இறந்துருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து தனியாக ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு அவங்களும் ஒரு ஏடிஎம்கேல ஒரு கூட்டணியில் ஒரு சீட்டுக்கு நிற்கிறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் யாருக்காக ஓட்டு போடுவாங்க? தலித் மக்களே சொல்லலை, பொது மக்களே சொல்கிறேன். இப்போது பார்க்கும்போது திருமாவுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை இவங்க ஓட்டு போடுவாங்க? திருமானா நம்ம திருமாவளவன் அவங்க கட்சிக்கான ஒரு கொள்கைகளை பற்றி பேசுகிறாங்க. திருமாவளவன் சார் ஓட்டு போடுவாங்களா, இங்கே ஓட்டு போடுவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் திருமா இஸ் இன்க்ளூசிவ் லீடர். அவர் வந்து நான் எதுக்கான லீடர்னு சொல்றது கிடையாது, அவர் பொதுவான லீடர் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து ரஞ்சித் அந்த அவங்களுக்கு இல்லையோ எனக்கு தோணுது. ஓகே ஓகே. ஸோ அது தப்பு ரைட்டுன்ற நான் சொல்ல வரல. நான் சொல்றது வந்து இந்த பார்வை பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லுவேன். அவங்க கொண்டு வர லிட்ரேச்சர், அவங்க கொண்டு வர படங்கள், அவங்க கொண்டு வர ஆர்ட் சம்மந்தமாக பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பார்வை மட்டும் வேறுபட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காரணமும் என்னன்னு என்னால் வரையறுக்க முடியல. அன்லஸ் அன்டில் அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சாருன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அந்த திமுக மீது ஏதாவது அவங்களுக்கு தனிப்பட்ட அப்சல்யூட்லி அதுதான் காழ்ப்புணர்ச்சி இருக்கு திமுக மேல. அது தப்பு சொல்ல முடியாது உங்களை, அது இருக்க தான் செய்யும். அது தப்பு, அது கூட சொல்ல முடியாது. ஆனா அதுக்குன்னு அது நரேட்டிவ் ரன் பண்றதுதான் தப்பு. இப்போ அடுத்த கட்டமா இந்த ஆட்சி எந்த வகையில நகரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? எனக்கு வந்து இந்த ஆட்சி நல்லா பண்றோம் பாசம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையாக சொல்ல முடியாது, பலதரப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த ஆட்சி மேல. அவங்க நம்பிக்கை வந்து இவங்க வந்து பாலை கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இவங்க ஒரு இன்னைக்கு நடந்த விஷயம் சொல்றேன், ஒரு ஜோஷிக்காரோட வந்து பிஏவா வந்து அவர் கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வச்சு ஆர்டர் வெளியிட்டதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் சொல்லுவாங்கல்ல. இப்போ ரேஷனலிசம், பகுத்தறிவு தான். என்னதான் நம்ம வந்து திமுகன்னு வந்தாலும், என்னதான் அதிமுகவில் வந்து பலதரப்பட்ட பகுத்தறிவலைகளே இல்லாமல் ஒரு சாமி கும்புற ஒரு மனுஷோறு சாப்பிட்ற எல்லாமே இருந்தாலுமே அது ஒரு ஃப்ராக்ஷன்ஸாக நடந்திருக்கும். அது வந்து ஒரு கீழ்நிலையான ஒரு ஆள் பண்ணியிருப்பான், சமயம் மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய, ஆனால் அவங்க லீடர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்கள கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்குமே ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், ஒரு இடஒதுக்கீடு, அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் மேட்டர்னு வரும்போது அவங்க வந்து பொதுப்படையாக தான் இருப்பாங்க. அது டிஎம்கே தான் சரி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜோஷியரை வந்து அவங்க வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக, ஒரு பர்சனல் பிஏவே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கும் போதே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வருதுங்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த 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 ஆட்சி வந்து ஒரு நல்லா படித்தவங்க வந்திருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோன்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவோன்ற சொல்லி தான் வந்திருக்காங்க. என்ன மாதிரி மாற்றம்னு எனக்கு வந்து இன்னி வரைக்கும் தெரியல. டைம் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, டைம் கொடுத்து பார்ப்போம். நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து அதை எடுத்தோடனே பெருசாக பேசப்படுது. ஆனால் இது இவங்க வைக்கிற முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நாங்கள் ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், நாங்கள் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் சொன்னது. அந்த கிளைம்ஸ் இருக்குல்ல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது வந்து ஒரு மோடி மாடல் மாதிரி தோணுது, ஒரு மோடியோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எனக்கு தோணுது. அவர் புனிதர், அவர் தப்பே பண்ண மாட்டார், அவர் ஒரு கடவுளுக்கு சமம், அந்த மாதிரி ஒரு கொண்டு வைக்கிறாங்கல்ல ஒரு பெடஸ்ட்ரியல் வைக்கும் போது, அவனை நீங்கள் வந்து அவனே கிரவுண்டோட தான் இருப்பான். நீ அவனை தூக்கி மேலே வச்சுட்டு அப்புறம் குதித்தே குறையே சொல்லக்கூடாது நம்மளால. ஓகேவா? ஸோ அவனை நீங்கள் எதிர்த்து பேச முடியாது, ஆதரிக்க முடியாது, எல்லாமே நீங்கள் மாட்டி முடிப்பீங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அப்படி போகக்கூடாதுன்னு எனக்கு ஆசை. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு வந்து 3 ஸ்கீம்ஸ் மாதிரி வந்து சைன் போட்டார். அதில் நிறையா பெரிய எதிர்பார்க்கறது வந்து நிறையா விஷயம் வேறு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ வேறு ஒரு விஷயம். அதை எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே வந்து ஒரு நம்ம பார்த்து ஒரு முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுறாங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு புது விஷயத்தை சைன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஸ்கீம் பற்றி நம்ம போடுவாங்க.
ஆனால் இவர் வந்து அந்த 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இஃப் அண்ட் கிளாஸ் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ அவங்க சைன் போடலாம் விட்டுருவாங்க, அதை பற்றி நான் வந்து எதுவும் பெருசாக எனக்கு தோணலை. இப்போ ஆல்ரெடி இருந்த விஷயங்களை வந்து இருந்த ஸ்கீம்ஸை வந்து அவர் கண்டினியூ பண்ணணுன்றது தான் இப்போதைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த மூணு விஷயம் கூட ஓகே, இது நடந்துட்டு போதும், பிரச்சனை இல்லை. இப்போ அவர் முக்கியமாக மகளிர் கொடுக்குற தொகை அது வந்து 1000 ரூபா, அது இந்த அடுத்த மாதம் வருமா அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவே இருக்கும். அது கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தப்பிச்சிருவாங்க. கொடுக்கல அப்படின்னா எக்கச்சக்கம் அடிப்பாங்க. அதான் இன்கேஸ் அப்படி ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டில் த ஸ்டாலின் இஸ் ரூலர் ஆஃப் தமிழ்நாடு. அதர்வைஸ் 2500 ரூபா கொடுத்தா மட்டும்தான் விஜய். ஆமாம், இது அவங்களுக்கும் தெரியும். அவங்க 2000 கொடுத்தாங்கன்னுட்டு. அது கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க அட்லீஸ்ட் 1000 ரூபா கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எஸ், ஸ்டில் ஸ்டாலின் ரூல்ஸ் ஆக்சுவலி. ஆனால் பெரிதும் எதிர்பார்த்தது நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னோன்னா, மகளிருக்கான பேருந்து வந்து ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணுறதை வந்து சொல்லியிருந்தாரு. அது விடுவாங்கன்னு ஏன்னா போன வாட்டி வந்து ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து அதுதான் போட்டாங்க. ஏன்னா அடுத்த செகண்டே வந்து யூசேஜுக்கு வர ஒரு விஷயமா இருக்கும்போது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உடனே கிடைச்ச ஒரு அந்த ஒரு கண்ணுக்கே ஒரு மாற்றம் இருக்குமா அந்த மாதிரி அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சுதான். அதை பற்றி யோசிச்சாங்களா, அந்த ஆங்கிளில் யோசிச்சாங்களான்னு தெரியல எனக்கு. நம்ம பார்க்கும்போது அவங்க சைன் பண்ணும்போது ஓகே நம்ம சைன் பண்ணிடுவோம், சில விஷயங்கள் சைன் பண்ணுன்ற இதை பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிளில் இவங்க யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஆனால் மக்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் இன்னும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்த உடனே கஜானா காலின்ற ஒரு நரேட்டிவ் சொல்லிட்டாரு. எல்லாமே நரேட்டிவ் தான். ஆமாம், அதே மாதிரி அதுலேயுமே முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்தாக இருக்கு. உடனே வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு 6 மாதம் நான் டைம் தரேன், நீங்க பண்ணிக்கோங்க, நாளை விட்டுருங்கன்றதான் ஒதுங்கி இருக்காரு. அவரே திருப்பி அறிக்கை கொடுக்குற வேலைக்கு வைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சாரு. ஆமாம், பிப்ரவரி மாதமே அதாவது வந்து நாங்கள் வந்து ஃபினான்ஸோட அந்த ஸ்டேட்டஸு எல்லாமே கொடுத்தாச்சு, இட்ஸ் ஓப்பன்டு அப்படின்னு ஓப்பனான ஒரு விஷயம் தான். அது ஓப்பன் சோர்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை அப்படியே பார்க்கும்போது ஸ்டாலின் சார் வந்து பதவி இருக்கும்போது கொரோனா டைம் இருந்துச்சு, செம்ம நிதி நெருக்கடியான விஷயம். ஆனால் அதை தாண்டி வந்தாங்க அவங்க. அதை தாண்டி வந்து ஸ்கீம்ஸும் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து 8000 ரூபா 4000 ரூபா மாதம் கொடுத்தாங்க, பெரிய அமௌண்ட். ஸ்கீம்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் அவங்க ப்ராமிஸ் ஸ்கீம்ஸும் அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இவங்க எடுத்தோடனே வந்து அந்த இல்லைன்றத வார்த்தையை சொல்லும் போது எனக்கு கடுப்பாச்சு. என்னடா அந்த மாதிரி சொல்கிறீங்க? அதான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பவர் கொடுங்க நான் மாற்றி காட்டுறோன்னா மக்கள் வந்து பவர் கொடுத்தாங்க. ஸ்டில் வந்து அந்த பிளேமிங் கேம் தொடருதோ அப்படின்ட்டு ஒரு பிளேம் கேம் தான் தொடருது. இன்னுமே வந்து நான் அதை நிறைய தொடர்ந்து பார்க்குறேன். ஆனால் இப்போ அதை பற்றி பேசலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம அடுத்தது பேசலாம். ஓகே, நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள், நம்மளும் தமிழ்நாட்டை தான் வாழ்கிறோம். விஜய் அவர்களும் நல்லா ஆளணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு விருப்பமாக இருக்குது. நன்றி மிஸ்டர் மாங்கோ. நன்றி.